ஞாயிற்றுக்கிழமை மேற்கு லண்டனில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 8 வயது சிறுமி மற்றும் ஒரு ஆணும் படுகாயமடைந்ததை அடுத்து மனித வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு பற்றிய செய்திகளை தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு பிறகு லாட்ரோக் குரோவுக்கு போலீசார் 34 வயதுடைய ஆணும் 8 வயது சிறுமியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சிறுமியின் உடல்நிலை சீராக உள்ளது. 32 வயதுடைய பெண் ஒருவரும் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பெட் புயல் இங்கிலாந்தில் தொடர்ந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் எவ்வளவு காலம் கனமழை மற்றும் காற்று நாட்டை தாக்கும் என்று தெரியவில்லை. திங்களன்று இங்கிலாந்தில் இருந்து புயல் பெட் மெதுவாக விலகி செல்ல தொடங்கும் என்று வானிலை அலுவலகம் கூறுகிறது. ஸ்காட்லாந்தின் வடக்கு பகுதிகளில் மஞ்சள் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயரமான நிலங்களில் 50 முதல் 70 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என எச்சரிக்கிறது. இந்த எச்சரிக்கை நள்ளிரவு வரை அமலில் இருக்கும். உக்ரைனுக்காக போராடிக் கொண்டிருந்த பிரித்தானியரை ரஷ்ய படைகள் கைது செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட வீடியோவில் அந்த நபர் தனது பெயர் 22 வயதான ஜேம்ஸ் ஸ்காட் ரைஸ் ஆண்டர்சன் என்று கூறினார். அவர் உக்ரைனின் சர்வதேச படையணிக்கு போராட கையெழுத்திட்ட முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ வீரர். அவர் ராணுவ உடையணிந்து கேமரா முன் ஆங்கிலத்தில் பேசுகிறார். நான் இதற்கு முன்பு 2019 முதல் 2023 வரை பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்தேன். இரண்டாவது வீடியோவில் அவர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவரது கண்களுக்கு மேல் டேப்புடன் கட்டப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை லிதுவேனியாவின் வில்னியஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது சரக்கு விமானம் விழுந்து நொறுங்கி வீட்டினுள் புகுந்து விமானத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்தார். விமானத்தில் இருந்த மற்ற 3 பேர் காயமடைந்தனர். ஆனால் தரையில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திட்டமிடப்பட்ட விமானம் டிஹெச்எல் சார்பாக ஸ்விக்டேர் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டது மற்றும் ஜெர்மனியின் லீப்ஜிக்கில் இருந்து புறப்பட்டது. லிதுவேனியாவின் தேசிய நெருக்கடி மேலாண்மை மையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், தரையிறங்குவதற்காக இலக்கு விமான நிலையத்தை நெருங்கும் போது 0330 GMT அளவில் விபத்திற்குள்ளானது.